12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.1 மூன்றாம் கணக்கு பார்க்கலாம். பின்வரும் சார்புகளுக்கு கொடுக்கப்பட்ட புள்ளிகளில் நேரியல் தோராய மதிப்பை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. நேரியல் தோராய மதிப்பை கணக்கிடுவதற்கான நிபந்தனை L(x0) சமம் f(x0) பிளஸ் f' பெருக்கல் x மைனஸ் x0 ஆகும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் சார்பு f(x) என்பது x³ மைனஸ் 5x ப்ளஸ் 12, x0 சமம் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பில் f' முதல்ல கணக்கிடலாம். x³ வகையீடு அடுக்கு முன்னாடி அடுக்கில் 1 குறையும் பொழுது 3x² மைனஸ் 5 பெருக்கல் எக்ஸை பொறுத்து வகையிடும் பொழுது மதிப்பு 1, 12 என்ற மாறிலி மதிப்பு 0 ஆயிடும். எனவே f' 3x² மைனஸ் 5 ஆகும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி தான் x0 மதிப்பானது 2. அந்த 2ல் f(x0) f'(x0) கணக்கிடலாம். f(x0) எனும் பொழுது 2 x0க்கு பதிலாக 2 என பிரதியிடுறோம். f(2) 2³ மைனஸ் 5 பெருக்கல் 2 ப்ளஸ் 12. இவற்றின் சுருக்கம் 2³ 8 மைனஸ் 2 10 ப்ளஸ் 12. 12 ப்ளஸ் 8 மதிப்பு 20. 20 மைனஸ் 10 மதிப்பானது 10 ஆகும். அடுத்து f'(2) கணக்கிடலாம். 3 பெருக்கல் 2 ஸ்கொயரு மைனஸ் 5, 3 பெருக்கல் 2 வர்க்கப்படுத்தும் பொழுது 4 மைனஸ் 5, 3 12 மைனஸ் 5, 12 மைனஸ் 5 எனும் பொழுது மதிப்பு 7. L(x0) அப்படிங்கிறது என்னது? L(2) L(x0) என்பது L(2) f(2) ப்ளஸ் f'(2) பெருக்கல் x மைனஸ் 2. இந்த மதிப்புகள் தான் கணக்கிடுறோம். f(2) மதிப்பானது 10 ப்ளஸ் f'(x) மதிப்பானது 7, x மைனஸ் x0 மதிப்பு 2. இதை சுருக்கும் பொழுது 10 ப்ளஸ் 7x 7 2 14 மைனஸ் 14. தேர்ஃபோர் இங்கே என்ன தீர்வு கிடைக்குது? 7x. கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பு 7x மைனஸ் 4. தேர்ஃபோர் L(2) ஈக்குவல் டு 7x மைனஸ் 4 ஆகும். இனி இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாம் சப்டிவிஷனில் சார்பானது g(x) என கொடுக்கப்பட்டுள்ளது. g(x) என்ற சார்பு √(x² + 9). x0 மதிப்பானது -4. சார்பை வகைப்படுத்துறதுக்கு முன்னாடி g(x) ஆனது ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால ஹோல் பவர் 1/2ன்னு எழுதிக்கலாம். இதற்கு பிறகு வகைப்படுத்தலாம் g'(x) x⁴n n முன்னாடி வந்துடும். x² + 9 1/2 - 1. எக்ஸை தவிர வேறு எந்த ஒரு எண்ணு இருந்தாலும் என்ன செய்வோம்? ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எண்களை வகைப்படுத்தி எழுதணும். x² வகையீடு 2x, 9 மாறிலி உறுப்பு 0 ஆகிடும். 2 2 கேன்சல் ஆகிடும். எனவே x பெருக்கல் x² + 9 ரெண்டையும் கழிச்சிட்டோம்னா -1/2. அடுக்கில் மைனஸ் இருந்தது அப்படின்னா அது எங்கே அமையக்கூடியது? டினாமினேட்டர் பகுதியில் வரக்கூடியது. எனவே x பகுதிக்கு வந்தோன்னா ரூட்டு போட்டுக்கலாம். ரூட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை √(x² + 9 என எழுதிடலாம். இது எதனுடைய மதிப்பு? g'(x). x0 என்ற புள்ளியானது வினாவில் இந்த சப்டிவிஷனில் -4 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ g(-0) g(-4) g'(-4) கணக்கிடலாம். g(-4) எனும் பொழுது g(x) என்ற சார்பு என்ன? x² + 9. எக்ஸுக்கு பதிலாக -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 பவர் 1/2. மைனஸ் வர்க்கப்படுத்தும் பொழுது ப்ளஸ் 16, 16 + 9 25 அடுக்கு 1/2. மதிப்பானது 25க்கு வர்க்கமூலம் எடுத்துட்டோம்னா 5, 5² அடுக்கு 1/2. 2 2 கேன்சல் ஆக போக g(-4) மதிப்பானது 5 ஆகும். g'(-4) கணக்கிடலாம். g'(-4) கணக்கிடும் பொழுது தொகுதியில் -4ன்னு கொடுக்குறோம். பகுதியில் √(-4) ஒரு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 என அமையும். -4 -4 வர்க்கப்படுத்தும் பொழுது +4 ஆகிடும். 4 16, 16 + 9 மதிப்பானது 25, √25ன்னு கொடுத்துடலாம். -4 வர்க்கமூலம் எடுக்கும் பொழுது மதிப்பு 5. இது எதனுடைய மதிப்பு? g'(-4). நேரியல் தோராய மதிப்பில் x''க்கு பதிலாக x0க்கு பதிலாக -4 என பிரதியிடும் பொழுது L(-4) ஈக்குவல் டு சார்பு f(x)க்கு பதிலாக g(x) இருக்கு. எனவே g(x0) g(-4) ப்ளஸ் g'(-4) பெருக்கல் x மைனஸ் x0க்கு பதிலாக மதிப்பு -4. எனவே g(-4) மதிப்பு அப்படியே எழுதிடலாம். ப்ளஸ் g'(-4) மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். x + 4. இது எதனுடைய மதிப்பு? L(-4). மதிப்புகளை பிரதியிடலாம். g(-4) மதிப்பு என்னன்னு கணக்கிட்டு வச்சுருக்கோம். g(-4) மதிப்பு
5 ஆகும். g dash ஆஃப் -4 -4/5 பெருக்கல் x + 4 பெருக்கல் x + 4. இதை உள்ளார பெருக்கும் பொழுது 5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4x/5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 16/5 5 மைனஸ் 16/5 மைனஸ் 4x/5 இதை சுருக்கும் பொழுது 5 25 25 மைனஸ் 16 எனும் பொழுது மதிப்பு 9/5 மைனஸ் 4x/5. பகுதி மதிப்புகள் 5 5ன்னு பொதுவாக இருக்கிறனால தொகுதிகளை கூட்டிக்கலாம். 9 மைனஸ் 4x/5 இதனுடைய மதிப்பு இது. therefore L of -4 என்பது 9 மைனஸ் 4x/5 ஆகும். அடுத்து மூன்றாம் சப்டிவிஷன். சார்பு L of x ஆனது x/x + 1, x0 சமம் 1 ஆகும். சார்பு என்ன செய்யலாம்? முதல்ல வகைப்படுத்தலாம். இங்கே எல் கிடையாது. சார்பு என்னதுன்னா h of x. h of xங்கிற சார்பை வகைப்படுத்தும் பொழுது h dash of x u/vக்கான நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். u/v ஹோல் டேஷ் என்னும் பொழுது vu dash மைனஸ் uv'/v² என்பது விரிவாக்கமாகும் வகையீட்டு மதிப்பு. இப்போ அதை பயன்படுத்தி இங்கே வகைப்படுத்தும் பொழுது v x + 1 u dash x x பொறுத்து வகைப்படுத்தும் பொழுது 1 மைனஸ் ux + 1 வகைப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 1/v². v என்பது x + 1 ஒரு ஹோல் ஸ்கொயர். 1 பெருக்கல் x + 1 x + 1 மைனஸ் x/x + 1 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் x + x பூஜ்ஜியமாக மதிப்பானது 1/x + 1 ஹோல் ஸ்கொயர் என கிடைக்கும். இது எதனுடைய மதிப்புன்னா h dash of x. h dash of x இன் மதிப்பு ஆகும். இனி இதில் x0 இன் மதிப்புகளை பிரதியிட்டு h of 1 h dash of 1 கணக்கிடலாம். h of 1 மதிப்பு 1/1 + 1 அப்போ மதிப்பானது 1/2. h dash of 1 மதிப்பு 1/1 + 1 ஹோல் ஸ்கொயர். 1 + 1 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா 1 + 1 2 2 வர்க்கப்படுத்தும் பொழுது மதிப்பானது 4 ஆகும். 1/4. L of x0 L of x0னா x0 இன் மதிப்பு 1 இருக்கனால 1ன்னு பிரதியிடுற. L of 1 = h of 1 ப்ளஸ் h dash of x0 எனும் பொழுது h dash of 1 x மைனஸ் x0 x மைனஸ் 1 மதிப்புகளை பிரதியிடலாம். L of 1 என்பது h of 1 மதிப்பு 1/2 ப்ளஸ் h dash of x இன் மதிப்பு 1/4 பெருக்கல் x மைனஸ் 1. இதனுடைய சுருக்கம். பகுதி மதிப்பு பொதுவாக 4 என அமையும். எனவே /4ன்னு பொதுவாக எழுதிடலாம். இரண்டாவது முதல் உறுப்பு தொகுதியே ஒரு 2ஆல் பெருக்கணும்னா 2 4 ஆகிடும். 2 ப்ளஸ் அடுத்த 1 x மைனஸ் 1. 2 மைனஸ் 1 மதிப்பானது 1 + x/4 1 + x/4. therefore தேவையான L of 1 நேரியல் மதிப்பானது x + 1/4 என எழுதிடலாம்.